எப்படியாவது ஒரு பிள்ளைய கையில பாத்துடலான்னு வந்த எங்களுக்கு எங்களோட பிள்ளையோட உயிரையே எடுத்துட்டு எங்களை அனுப்புறீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? இப்படி ஒரு பெத்த தாய் வயித்தெரிச்சல்ல புலம்புற மாதிரிதான் விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. உண்மையிலே இந்த தாய் படுற வேதனை பார்க்கும்போது நமக்கே அந்த அளவுக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் ரெமி ஜெனி அப்படின்ற தம்பதியர். இவங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கு. 4 வருஷம் மேல ஆகி இவங்களுக்கு குழந்தை இல்ல. நிறைய தடவை இவங்க கன்சீவ் ஆறாங்க, அபார்ஷன் ஆகுது. இது மாதிரியே தொடர்ந்து நடந்திருக்கு. அதனால இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, எப்படியாவது போய் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்து அதுக்கப்புறமா நம்ம கன்சீவ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்பிக்கையோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்க போய் தொடர்ந்து செக்கப்பும் பண்ணிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, வேற ஒண்ணும் இல்ல, அவங்களோட கர்ப்பப்பையோட குழாயில சில அடைப்புகள் இருக்கு. இதை எடுத்துட்டு ஆபரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க நார்மலாவே கன்சீவ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஆபரேஷனுக்கு இவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆபரேஷனுக்கு தேவைப்படுற காசு எல்லாத்தையுமே பரட்டிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகி ஆபரேஷன் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜெனியோட குடும்பத்தினர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எல்லாம் ஓகே, என்னோட பொண்ணுக்கு சுகர் அதிகமா இருக்கு, 290 வரைக்கும் இருக்கு. இப்படி இருக்க சமயத்துல ஆபரேஷன் பண்ணலாமா, இது ஒன்னும் பிரச்சனை வராதே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுமே கூட அந்த ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சுகர் எவ்வளவு இருந்தாலும் கவலையே இல்ல, இது மைனர் ஆபரேஷன் தான், ஜஸ்ட் அந்த அடப்பதான் நாங்க எடுக்க போறோம்னு சொல்லிட்டு ஆபரேஷன் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன இருக்குன்னா, இந்த ஜெனி அப்படின்ற பொண்ணு கண்ணைய திறந்து பார்க்கல. ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமே கூட அவங்களோட குடும்பத்தினர் அவ்வளவு கூப்பிடுறாங்க, செய்யறாங்க, எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. இதை கேட்ட உடனே அவங்களோட குடும்பத்தினர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னங்க இது, பேசவே மாட்டாங்க, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒண்ணும் இல்லைங்க, இப்பதானே நாங்க மயக்க மருந்தெல்லாம் கொடுத்தோம், அதனால ஒரு 6 மணி நேரத்துல சரியாயிரும், 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்களே கண் முழிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு நம்பி அந்த டைம் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க. ஆனா 6 மணி நேரம் 12 மணி நேரம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆயிருக்கு. இருந்தாலும் அந்த பொண்ணு கிட்ட எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, அந்த ஜெனி அப்படின்ற பொண்ணு இந்த ஆபரேஷன் பண்ணும் போதே இறந்து போயிட்டான்னு சொல்லி. இந்த ஒரு விஷயத்த கேட்டவுடனே அந்த குடும்பத்தினர்னால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா பரவாயில்ல, குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆபரேஷன் பண்ண வந்ததுக்காண்டி அந்த பொண்ணோட உயிரையே எடுத்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அந்த பொண்ணோட அம்மால இருந்து எல்லாருமே தேம்பி 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 அழுதுருக்காங்க. சோ இந்த ஒரு காட்சியில பார்க்கும்போது நம்மளோட நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருக்குங்க. இவ்வளோத்தையும் அந்த ஹாஸ்பிட்டல்ல பண்ணிட்டு சீஃப் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, லட்சத்துல ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஆகும்பா, அதனால இது வரைக்கும் யாருக்கும் ஆனதில்ல, இவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவங்களுக்கு முன்னாடியே நெஞ்சு வலி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மழுப்பிட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த நமக்கு கேட்கும் போதே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு பிள்ளைய கையில பாத்துடலாம்னு சொல்லிட்டு போனவங்களுக்கு அவங்களோட பிள்ளையோட உயிரையே எடுத்துட்டாங்க அப்படின்றப்ப எந்த அளவுக்கு மனசு வேதனையா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. உண்மையிலே இந்த விஷயத்துல அந்த ஹாஸ்பிட்டல் மேலையும் அந்த ஆபரேஷனை பண்ண டாக்டர்ஸ் மேலையும் ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கணுங்க. எதனால அவங்களோட உயிர் போச்சு? ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட குடும்பத்தினர் சுகர் லெவல் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறமே கூட இதை பொருட்டா மதிக்காம இந்த ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. எந்த இடத்துல தப்பு நடந்துச்சு, எதனால அவங்களோட உயிர் போச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சு கண்டிப்பா அந்த ஹாஸ்பிட்டல் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா இருக்கு. அதே சமயத்துல இப்பெல்லாம் இந்த சமுதாயத்துல ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்ல அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் இந்த கல்யாணம் இவ்வளவு வருஷம் ஆகி குழந்தை இல்ல, எதனால இப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ட்ரீட் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கு. சோ அதனால இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா குறைச்சிட்டாலே இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.